ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் 26. மகிழ்ச்சி என்பது மட்டுமே நமது நோக்கமல்ல. மகிழ்ச்சியையோ மகிழ்ச்சியின்மையையோ நாம் நமது நோக்கமாக எண்ணவில்லை. நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுகிறோம், நாம் சந்திக்கும் பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம், நாம் கற்றுக்கொண்டதை பிறருக்கு எவ்வாறு எடுத்து கூறுகிறோம், நாம் எடுத்து செல்லும் செய்தி அவர்களை சென்றடைகிறதா? சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற தேடலில் நான் பலவற்றை முயற்சித்து பார்த்து விட்டேன். வேலையை மாற்றினேன், திருமண வாழ்வை மாற்ற முற்பட்டேன், வாழும் இடத்தை மாற்றினேன். இறுதியாக பொருளாதாரத்திலும் உணர்வு பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் மிகவும் கடனாளியாக மாறிப்போனேன். ஏஏயில் வளர்ச்சியை கற்றுக்கொள்கின்றேன். என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளுமாறு என்னை சுற்றி இருப்பவர்களையும் என் சுற்ற சூழல்களையும் கட்டாயப்படுத்துவதை விடுத்து என்னை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இறைவனை கேட்கின்றேன். பிரச்சினைகள் என்னையும் மீறி என்னை தடுமாற செய்யும்போது அது தரும் வலியோடு கூட சேர்ந்து வளர்வதற்கு ஏஏயின் 12 வழிமுறைகள் உதவும். இதன் மூலம் நான் பெறும் அனுபவ அறிவு அதே வகை பிரச்சனைகளால் கஷ்டப்படும் மனிதர்களுக்கு நிச்சயம் உதவும். வலி வரும்போது அதிலிருந்து விருப்பமுடன் ஏதாவது ஒன்றை கற்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். அந்த அறிவின் மூலம் பிறருக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். சந்தோஷம் வரும்போது அதனை இறைவனிடம் கொடையாக எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி.